மார்னிங் சாம்பியன் ப்ரொஃபஸர் ஆஸ்பிரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேஸ் ஃப்ளோல வந்து என்னென்ன ஃபார்முலாலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். கேஸ் ஃப்ளோ வந்து என்னென்ன ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து PV = RT. ஸோ இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் கேஸ் பர்ஃபெக்ட் கேஸ் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இது எதுக்கு இதுவாகும்னா பர்ஃபெக்ட் கேஸ்க்கு எடுத்துப்பாங்க. இதில் என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் மாஸ்க்கு தான் இந்த இது வந்து ஈக்குவேஷன் வந்து இதுவாகும். ஏன்னா மாஸ் அங்கே டேம் வந்து இல்லை. PV = RT. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வீக்கர்ஸ் அப்படின்னு அப்போ சின்ன வீக்கும் பெரிய வீக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வீக்கும் பெரிய வீக்கும் எப்பவுமே வந்து எல்கேஜி இப்போ போனோமோ இல்லை 1th போனோமே அப்பர் கேஸ் லெட்டர் லோயர் கேஸ் லெட்டர்னு கற்று வந்துருப்பாங்க. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்பர் கேஸ் லெட்டர் லோயர் கேஸ் லெட்டர் கற்று வேண்டியது இருக்குது. சின்ன வீணா இஸ் அ ஸ்பெசிஃபிக் வால்யூம் பேர். சின்ன வீணா இஸ் அ it is a specific volume per unit mass. அதான் இங்கே போட்டிருக்கேன். ஒரு கொண்டே வேணாம் போட்டுவிடுவோம். ஸோ PV = RT specific volume சின்ன வீடு. இது வேற மாதிரி எப்பவுமே இன்ஜினியர்னா ஒரே மாதிரி பார்த்தா இன்ஜினியரே கிடையாது. ஒரே மாதிரி பார்த்தா இன்ஜினியர் கிடையாது. நம்ம வந்து இன்ஜினியரிங் ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லா இன்ஜினியருக்கும் ஓவர் வித் இன்ஜினியர் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ன்றது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ அப்போ வந்து வெவ்வேறு விதமாக பாருங்க. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் நம்ம எப்படி பார்ப்போம்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ அப்படின்னு பார்ப்போம். ஃபார்முலா எடுத்துக்கிட்டா கூட வந்து ஃபர்ஸ்ட் PV = RT யூனிட் மாஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் மாஸ் ஒரு பர்டிகுலர் மாஸ் இருந்ததுன்னா PV = MRT. ஸோ இதை வேற மாதிரி எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா M/V ரோ. ஸோ ரோ = இஸ் டென்சிட்டி M/V. So P = ρRT. இதெல்லாம் வந்து நமக்கு பரிச்சயமாக பயன்படுத்துகிற ஃபார்முலாஸ். ஒரு கேஸ் ஃப்ளோக்கு இந்த ஃபார்முலா வந்து நமக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் வேற என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? பேசிக் ஃபார்முலா ஒரு இது இல்லாமல் வேற என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடியாபேட்டிக் ஃப்ளோ, ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ நடந்ததுன்னா ஒரு ஐசென்ட்ரோபிக் நடக்கிற கேஸ் ஃப்ளோ வந்து ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோவாக நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? T2/T1 = T2/P1 whole power combination by gamma U1/V2 -1. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இதை பயன்படுத்தி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் அடிக்கடி கேள்வி வரும். சிம்பிள். எப்பவுமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னா கஷ்டமான எக்ஸாம் கிடையாது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எல்லாருமே சொல்லுவாங்க கஷ்டமான எக்ஸாம். இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா கஷ்டமான எக்ஸாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். அப்போ ஏன் சார் கிளியர் பண்ண மாட்டாங்க? அதுக்கு கம்மியாக படிக்கணும், ஃபோக்கஸ்டாக படிக்கணும், நேரோ டவுன் பண்ணி படிக்கணும். ஸோ கம்மியாக படிக்கணும்னா நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். தேர்வு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு போகாத, தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஸோ இப்போ இந்த ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோனா வந்து இது வந்து நம்ம ஞாபகம் வச்ச வேண்டிய விஷயம். அடுத்தது வேற என்ன ஃப்ளோ நடக்கலாம் அப்படின்றது பல்க் மாடுலஸ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் பொறுத்த வரைக்கும் K நோட் பண்ணணும். K அப்படி நோட் பண்ணணும். K அப்படின்னா பல்க் மாடுலஸ் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்.
ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து ப்ரெஷருக்கு ஃபார்முலா ஆகும். ப்ரெஷரும் வால்யூமும் வந்து இன்வர்ஸாக பிஹேவ் பண்ணுறதுக்காக நம்ம நெகட்டிவ். when you increase the pressure the volume will decrease. ஸோ அதுக்காக இந்த மைனஸ் போட்டுருவோம். என்ன ஆகும்? மைனஸ் VdP by V the bulk mass. Compressibility அப்படின்னா it is the inverse of the bulk modulus. It is squared by Newton. So தலைகீழ கவுத்தி போட்டா நம்ம கிட்ட இருக்கிறதே தலைகீழ கவுத்தி போட்டா dV அது மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா ரோவும் வியும் சேர்ந்ததுன்னா ரோ வியும் சேர்ந்தா மாஸ். நம்ம ஆக்சுவலா பாட்டுல சிவனும் சத்தியம் சேர்ந்தா மாஸ் தான்னுவோம். அது வந்து சினிமா பாட்டுல வரும். அது நிஜமாவே பாத்தீங்கன்னா ரோவும் வியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னா பாட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டாக இன்ஜினியரிங்கோட எழுதிருக்கான்னு அர்த்தம். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னா வந்து அது ஒரு ஆன்மீகத்தோடு எழுதியிருக்காரு. ஆனால் இங்கே நமக்கு நிஜமா இன்ஜினியரிங்ல என்ன சொல்கிறாங்க? சேர்ந்தா மாசுடா. அப்போ இதை வந்து நம்ம இது பண்ணுறோம், இது பண்ணால் இன்டெகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ண வச்சுங்க. ரோவை கம்மி வச்சுக்கிறோம், டிவி விஏ கம்மி வச்சுக்கிறோம், டி ரோ மாஸ் ஆகிடுது. அப்போ ரோ டிவி ஈக்குவல் டு மைனஸ் VD rho. அதனால நமக்கு dV by V equal to minus 0 by rho அப்படின்றது நமக்கு வருது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா dV by V equal to minus 0 rho. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம். dV by V வந்து 0 இருக்கும்னா இங்கே rho dP by d rho by rho dP. In terms of volume சொல்லலாம், in terms of density சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாதாரணமான விஷயம் தான். சாதாரணமான விஷயம் வந்து எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு கோர்வையாக எப்பவுமே படிக்கிறீங்க அப்படின்னா கோர்வையாக படிச்சீங்க அப்படின்னா வந்து ஒரு சப்ஜெக்ட்ன்றது என்னன்னா ஒரு 50 கோர்வை வந்துடும் மாலையாக படிக்கும்போது. நம்ம எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோவோட ரிலேஷன் பார்த்தோம், பல்க் மாடல்ஸ் கம்ப்ரெசிபிலிட்டி பார்த்துட்டு இந்த இது பண்ணோம். அப்புறம் டென்சிட்டினா என்னன்னு பார்த்துருக்கோம், ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளோ. எப்பவுமே வந்து செட் ஆஃப் டேட்டாஸ் மெமரி எப்படி பழகப்படுத்தணும் அப்படின்னா செட் ஆஃப் டேட்டாஸோட பழகப்படுத்தணும். செட் ஆஃப் டேட்டாஸோட பழகப்படுத்தினா நமக்கு சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.